இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில பேருக்கு தலை கிறுகிறுன்னு சுற்றுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அயன் குறைபாடு இருக்கும். அதுக்கு அடிக்கடி வந்து கீரை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த ஒரு கீரையிலேயே வந்து தண்டைங்கீரை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது நான் வைக்கிற மெத்தடில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்காதவங்களுக்கு கூட கீரை பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்டைங்கீரைக்கு வந்து பாருங்க, தண்டைங்கீரை வந்து வாங்கி நல்லா நறுக்கிட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அலசி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும், ஒரு சின்ன கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை போட்டு கழுவி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம குக்கரில் வேக விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுங்க. இப்போ அதில் வந்து ஒரு அரை தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுருங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாய், ஒரு வெள்ளைப்பூடு வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். சீரகம் வந்து கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அதிலே போட்டுருங்க. அதிலே வந்து கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் இதிலே போட்டுருங்க. குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ வந்து கீரையை வந்து வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். கொஞ்சோண்டு கடுகு போடுங்க. சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போடுங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து கீரைக்கு நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிப்பட்டுருச்சு. இப்போ நம்ம கீரையை போட்டுக்கலாம். கீரை வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ குக்கர் வந்து சவுண்டு நல்லா போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு கீரை எல்லாமே போட்டதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து இந்த கீரையெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ கீரை வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூவை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், கீரை ரெடி ஆயிடுச்சு.